ஹாய் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்முடைய சேனலில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஆசிரியர் அல்லாதவர்கள், அதாவது தன்னார்வலர்களாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ப்ராஜெக்டில் பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது கல்வித்துறையுடைய அலுவலகங்களில் பணிபுரிபவர்களாக இருக்கலாம். முறையான ஆசிரியர் பயிற்சி பெறாத நபர்கள் அல்லது ஆசிரியர்களாக நியமிக்கப்படாத நபர்கள் பள்ளிகளில் வேலை செய்யலாமா, பள்ளிகளில் பாடம் நடத்தலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு நம்முடைய சேனலில் பார்க்க இருக்கிறோம். அது தொடர்பான அரசு உணர்வுகளை பல்வேறு செய்திகளை இப்போ வெளியிட்டிருக்காங்க. அது என்ன, எப்படி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது கொரோனா பரவல் காரணமாக 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளிடையே ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை சரி செய்வதற்காக தமிழக பள்ளி கல்வித்துறை இல்லம் தேடிய கல்வி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. இந்த இல்லம் தேடிய கல்வி திட்டத்தை பற்றி நம்முடைய சேனலில் ஆல்ரெடி விளக்கியிருக்கோம். அது எப்படி வேலை செய்து, எப்படிப்பட்ட திட்டம். ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பங்கேற்கக்கூடிய பெரும்பாலான தன்னார்வலர்கள் முழு ஈடுபாட்டுடன் கல்வி கற்பிப்பதால் அவர்களை சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் அல்லது பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளிடம் கலந்தாலோசித்து பள்ளிகளில் காலியாக உள்ள இடங்களில் ஆசிரியர் பணியிடங்களுக்காக அந்த இல்லம் தேடி கல்வியாளர்களை பயன்படுத்தி வர்றாங்க. இது தொடர்பாக சமீபத்தில் பள்ளி கல்வித்துறைக்கு பெரும்பாலான புகார்கள் சென்றது. அந்த அடிப்படையில் இப்போ கல்வித்துறை ஒரு வழிகாட்டு நெறிமுறையை வழங்கியிருக்கு. என்னென்னா, இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணிபுரியும் தன்னார்வலர்களை எந்த காரணத்தை கொண்டும் பகல் நேரத்தில் பள்ளிக்கு வரவழைத்து வகுப்பறையில் பாடம் நடத்த சொல்வதோ அல்லது பள்ளி வேலைகளை செய்ய சொல்வதோ கூடாது. பள்ளியில் நாங்கள் ஆய்வுக்கு வரும்போது இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னார்வலர்கள் வகுப்பறையில் இருந்தால் தலைமை ஆசிரியர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கட்டளையாக சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு மூலம் நியமனம் செய்யப்பட்ட தற்காலிக ஆசிரியர்கள் மட்டும்தான் வகுப்பறையில் இருக்க வேண்டும். சரியா? இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணியாற்றும் தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு நியமனம் செய்யப்பட்ட தற்காலிக ஆசிரியர் குழு மட்டும்தான் வகுப்பறையில் இருக்க வேண்டும். இவர்களை தவிர வேறு யாரையும் பள்ளிக்கு வரவழைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நம்முடைய பள்ளி கல்வித்துறை தெளிவாக அறிக்கை விட்டுள்ளது. ஸோ இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் இந்த பணியாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் நம்ம இந்த பள்ளியில் அல்லது இந்த ஸ்கூலில் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம்னா அதன் மூலம் ஏதாவது ஒரு பரிந்துரையை பெற்று நம்ம அரசுடைய முழு நேர பணியாளர்களாக ஆசிரியர்களாக மாறிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால் இவங்க வாலண்டியராக போய் பள்ளிகளில் வேலை செய்வதால் மாணவர்களுடைய கற்றல் திறனும் வேறு விஷயங்களில் வேறு நடவடிக்கைகள் ஈடுபடுவதனால பாதிக்கப்படுறாங்க. அதனால் பள்ளி கல்வித்துறைக்கு வந்த புகாரை அடுத்து தான் இப்போ ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த இல்லம் தேடி கல்வி திட்ட இவங்க மாத்திரம், இந்த ஆசிரியர் மாத்திரம் இல்லாமல் வேறு யாராவது தன்னார்வலர்களாக நாங்கள் பாடம் எடுக்கிறோம், பாடம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி வந்தாலும் மாவட்ட கல்வித்துறையுடைய அதிகாரியுடைய ஒப்புதலை பெற வேண்டும். ஒப்புதலை பெற்ற நபர்கள் மட்டும்தான் வகுப்பறையில் நுழைய வேண்டும், பாடம் நடத்த வேண்டுமே தவிர வேறு யாரும் பாடம் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை தான்
நம்முடைய சேனல் வழியாக நம்மளுடைய நண்பர்களுக்கு நாம் இன்றைக்கி கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். ஸோ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் பள்ளிகளை நீங்கள் கண்காணிங்க. ஏன்னா இன்றைக்கி பள்ளிகளில் அதிகமான தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ வெளிநபர்கள் பள்ளிக்கு உள்ளால் நுழையாமல் இருப்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். அவங்க ஆசிரியர் வடிவிலாக இருந்தாலும் சரி, வேறு என்ன வடிவில் உள்ளே நுழையாமல் இருக்க வேண்டும். அதனால் உங்கள் பள்ளியில் ஆசிரியர் மட்டும்தான், உங்களுக்கு அருகாமையில் உள்ள பள்ளிகளில் ஆசிரியர்கள் மட்டும்தான் வேலை செய்கிறார்களா, அவர்கள் மட்டும்தான் பாடம் நடத்துகிறார்களா என்பதை நம்முடைய சேனல் நண்பர்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இது ஒரு விதி, இதை அரசாங்கத்துடைய சட்டம் அல்லது உத்தரவு, இந்த உத்தரவை நாம் உங்ககிட்ட வந்து சேர்த்துட்டோம். சரியா? எனவே இனி ஒரு சேனலோடு இனி ஒரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.